நான் அவனை கொல்ல நான் வந்திருக்கிறேன். ஹஹஹா. இந்த பேய் ரொம்ப டேஞ்சரஸ். இந்த பேய் அழிச்சாதான் இந்த உலகத்தில் எல்லோரும் சர்வே பண்ண முடியும். அதனால் இந்த மந்திர குங்குமம், மஞ்சள், இலை, வெத்தலை, வேப்பலை எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு புதினமான ஒரு தீர்த்தம் சாமிக்கிட்டேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். இதை ஒரே ஒரு போட்டால் அந்த பேய் அழிஞ்சிரும். நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க. அது என் மேலே போடாது, நான் போயிடுறேன். இப்படி தான் சொல்லுவேன். ஆனால் நீ போக மாட்டேன். டிஷ். அந்த பேய் மறைஞ்சிருச்சு. இதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு தொல்லையே இல்லை. அவ்வளோதான், நான் வரேன். சாமி காசுலாம் ஒன்றும் வேணாம். சாமி மாதிரி வந்து ஹெல்ப் பண்ணிட்டார் அவர். சாமி மாதிரி நல்லா வந்து ஹெல்ப் பண்ணிட்டாரு. நல்ல வேலை அந்த பேய் ஓடிருச்சு. அம்மா நானும் எந்திரிச்சிட்டேம்மா. என்னோட மூஞ்சிலாம் பழைய மாதிரி ஆயிடுச்சிங்க, பாருங்களேன். ஆமாடி. சரி வாங்க, வீடெல்லாம் சுத்தம் பண்ணலாம். பேய் வந்ததில் வீடே அலங்கோலமாக ஆயிடுச்சு. வாங்க சுத்தம் பண்ணலாம் பசங்களா. சரிம்மா. சரி நான் அந்த சேரு எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன். சரியா? நீங்கள் ஃபுல்லாக நீங்களே ஹெல்ப் பண்ணுங்க பசங்களா. நீங்களே ஹெல்ப் பண்ணுங்க. சரியா? சரிப்பா. எப்போ வீடே இங்கே பாரு எவ்வளோ அலங்கோலமாக கிடக்குது. நான் பெரிய பொருள்லாம் நான் இங்கே எடுத்து வைக்கிறேன். சரியா? சரிங்க, ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடலாம். சரி நான் இந்த சேர் இதுக்கப்புறம் வீட்டிலேயே இருக்க வேணாம். நான் போய் தூக்கி போட்டு வந்துடுறேன். அதுக்குள்ளே உங்களால் முடிஞ்ச பொருட்கள் மட்டும் எடுத்து வச்சுருங்க. நான் இதை போய் தூக்கி போட்டு வந்துடுறேன். சரிங்க, பரவாயில்ல. நம்ம அப்புறமேட்டு நான் கேட்ட மாதிரி ஆன்லைன்லேயே போட்டுக்கலாம். நான் போய் போட்டுட்டு வந்துடுறேன். நீங்கள் வீடை க்ளீன் பண்ணுங்கள். சரி. கையில் அந்த பிளேட்லாம் எடுத்து கிச்சனில் போடு. சரி அம்மா. சரி, இந்த பிளேட்லாம் எடுத்து கிச்சனில் போடலாம். எப்போ எவ்வளோ குங்குமம், சந்தனம், எவ்வளோ வாசனை அடிக்குது. இந்த மாதிரி சின்ன ஐட்டம்லாம் நம்ம ஸ்டோர் ரூமில் எடுத்துகிட்டு போய் வச்சிடலாம். இந்த மாதிரி சின்ன ஐட்டம்லாம் பேகு இதெல்லாம் எடுத்து வைக்கலாம். பிரியங்கா, நீ மட்டும் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கிற? வந்து எடுத்து வைடி, என் கூட ஹெல்ப் பண்ணு. நான் அந்த பெஞ்ச், இது என்னோடய பெஞ்சு. இந்த பெஞ்சு நான் இந்த சைடு வச்சிட்றேன். அப்புறம் இந்த ஸ்டிக்கர்லாம் நல்லா ஒட்டி எடுக்கலாம். நீ மட்டும் என்னடி பண்ணிகிட்டு இருக்கிற? வாடி. வரேன். இந்த டஸ்ட்பினும் எடுத்து அங்கே வைக்கலாம். இதில் ஒரே மண்ணா இருக்குது. இந்த வீலையே எடுத்துகிட்டு போய் வைக்கலாம். நீயும் ஹெல்ப் பண்ணுறீ. சாமி ஃபோட்டோ இங்கே கீழேயே கிடந்துருக்குது, பார்க்கவே இல்லை. இந்த சாமி ஃபோட்டோவை காமிச்சாவாச்சு அந்த பேயெல்லாம் ஓட்டியிருக்கலாம். சரி, இந்த பெஞ்சு நம்மளோட பெஞ்சு, இதை எடுத்து போடலாம். இந்த பேகு கையெழுது, இதை எடுத்து போடலாம். நான் பாதி எடுத்துட்டேன், நீ பாதி எடு. சரி, நம்மளோட பேக் எடுத்து இங்கே போடலாம். வேறு இந்த சேர் நான் ஒத்த அளவே தூக்கிடுவேன். இது பிளாஸ்டிக் சேர் தானே, நானே தூக்கிடுவேன். ஸ்டோர் ரூமில் கொண்டு வந்து போட்டாச்சு. அப்புறம் இந்த பெட்ஷீட்லாம் நல்லா உதறி விட்டுறலாம். கீழே அழுக்கு கொட்டட்டும், அப்புறமேட்டு பெருக்கிப்பாங்க அம்மா. அம்மா நாங்கள் 2 பேர் மட்டுமே வேலை செஞ்சிட்ருக்குறோம். நீங்கள் என்னம்மா வேலை செய்கிறீங்க? செய்யவே இல்லைம்மா. நீங்கள் சும்மா தான் உட்காந்துட்ருக்குறீங்க. நான் தானே கூட்டி பெருக்கணும், நான் பெருக்கிறேன். நீங்கள் 2 பேர் தள்ளுங்க. அப்புறம் பொருளெல்லாம் எடுத்து வைக்கணும். எவ்வளோ வேலை கிடக்குது எனக்கு. வேற சும்மா இந்த டேபிள் 2 எடுத்து வச்சுட்டு பெருசாக பேசிகிட்டு இருக்கிறீங்களா? அந்த சைட் போங்கடி, நான் சுத்தம் பண்ணும் வந்துட்டாளுங்க. தள்ளுங்கடி. நான் வேலை செய்யலையாம். எந்நேரமும் வேலை செஞ்சுட்டு தானே இருக்கிறேன்.
சும்மா இந்த ஒரு நிமிஷம் உட்காந்துட்டு இருந்தது உங்களுக்கு பொறுக்கல. அந்த சைட் போங்கடி, அப்போ தாண்டி என்னால் கூட்ட முடியும். போகிறேன். ரொம்ப ஓவராக தான் இருக்குமா? ஆமாம்மா, ரொம்ப ஓவராக தான் போயிட்டுருக்குறீங்க. இரு, நான் போய் தொடப்பம் எடுத்துகிட்டு வரேன். சரி, தொடப்பத்தை எடுத்துகிட்டு வந்தாச்சு. நல்லா க்ளீன் பண்ணலாம். அந்த பீரோ மட்டும் எடுங்கடி, 2 பேரும் சேர்ந்து. இரு, நானும் ஒத்தாசைக்கு வரேன். பீரோலாம் எடுத்து அந்த சைட் போடுங்கடி. அந்த சைட் போடுங்க. ஃப்ரிட்ஜெல்லாம் அங்கேயே கிடக்குது. அங்கேயே இருக்கட்டும். அவ்வளோதான். போதும்டி, நான் எடுத்துட்டு கூட்டிக்கிறேன். எப்போ எவ்வளோ அழுக்கு, எவ்வளோ குங்குமம் மஞ்சள்லாம் கிடந்துச்சு. காற்றுக்கு அப்படியே அடிச்சுட்டு போச்சு எல்லாமே. அப்படியே சும்மா அப்படியே பெருக்கி விட்டுறலாம். இவங்களோட ரூமையும் அப்படியே பெருக்கி விட்டுறலாம். நல்லா பெருக்கலாம். எப்பா எல்லா இடத்துலையும் பெருப்பி முடிச்சாச்சு. நல்லா பெருக்கி விட்டுறலாம். நல்லா பெருக்கி விட்டணும். மேலெல்லாம் எவ்வளோ ஒற்றடையாக கிடக்குது. எப்பா சாமி. சரி, ப்ரூம்ஸ்டிக்கை இங்கே வச்சிடலாம். இப்போ பொருளெல்லாம் எடுத்து வைக்கணும். எப்பா எவ்வளோ வேலை கிடக்குது. சரி, ஃபஸ்ட்டு இந்த ப்ளூ கலர் வீடு எடுத்து இங்கே வைக்கலாம். நல்லா உட்டிலே செஞ்ச வீடு, என்ன பண்ணாலும் கீழேயே விழாது. அதனால் பரவாயில்ல. பெயிண்ட் அடிக்கணும் ஒரு நாளைக்கு. சரி, 2 பீரோ வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஃப்ரிட்ஜை எடுத்து இந்த பக்கம் ஓரமாக வச்சுட்டு கிச்சன் செட்டை வேறு இங்கே வைக்கணும். இங்கே வச்சுட்டு பக்கத்துலேயே ஃப்ரிட்ஜு இப்படிதான் இருந்துச்சு பார்க்கும்போது. இப்போ கிச்சனும் ரெடி ஆயாச்சு. இப்போ ரூமில் இருந்த பழைய பொருட்கள்லாம் எடுத்து வச்சிடலாம். பழைய இருந்த பெட்ஷீட்டு அதை துவைக்க போடணும். எப்போ எவ்வளோ அழுக்காக இருந்தது. இதை போட்டு துவைக்க போடணும். அதனால் இங்கேயே போட்டு வச்சிடலாம். அப்புறமேட்டு துவைக்கிறப்ப எடுத்துக்கலாம். வேறு மேட்டு போட்டுடலாம். எங்கே இருக்குது அந்த மேட்டு? இங்கே இருக்குது. இந்த மேட் எடுத்து ஃபுல் வீட்டையும் கவர் பண்ணிட வேண்டியது தான். இந்த செடி வேறு இங்கே தான் இங்கே தான் இருக்கும் இந்த செடி. இங்கே வச்சாச்சு. இப்போ சரி, இந்த பெட்ஷீட்டை ஃபுல்லாக கவர் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் காய்ஸ். எப்பா இப்போ தான் பார்க்க வீடு மாதிரி இருக்குது. முன்ன எப்படி இருந்துச்சு, அந்த பேய் வந்த போது நல்லா குங்குமம், அப்புறம் தூசி மண் எல்லாமே கிடந்துச்சு. இப்போ தான் நல்லா பெருக்கி விட்டு நல்லா இந்த மாதிரி நல்லா ஃபுல் மேட் போட்டு சூப்பராக இருக்குது. இன்னும் பாதி பொருள்லாம் அடுக்கி முடிச்சிடலாம். இவங்களோட ஸ்டடி டேபிள்லாம் இங்கே வச்சிடலாம். சரி, இந்த ஸ்டடி பெஞ்சையும் இது பக்கத்துலேயே வச்சிடலாம். இப்போ கரெக்டாக இருக்குது. இவங்களோட விளையாட்டு ஜாமான் இந்த லைட் ஒன்று வச்சுருந்தாங்களே, இது இங்கே இருக்கட்டும். எப்போ ஆஃப் ஆயிடுச்சு. ஷோ ஆன் ஆகிட்டே இருக்குதே, பரவாயில்ல, இங்கே இருக்கட்டும். அவ்வளோதான், வீடே நல்லா இருக்குது. அப்புறம் ஒன்று இது மட்டும் வைக்கணும், டஸ்ட்பின் இங்கேயே வச்சிடலாம். எப்பா அப்புறம் ஒரு சேர் இருந்துச்சு, அதையும் எடுத்து இங்கேயே போட்டுடலாம். இங்கே இருக்குது, இதை எடுத்து ஹாலில் இங்கே போட்டுடலாம். அவ்வளோதான், வீடு சூப்பராக க்ளீன் ஆயிடுச்சு. அடடே, சாயிஷ், பிரியங்கா, கையல் வந்து பார்த்துட்டீங்களா வீடு எப்படி இருக்கு? அம்மா செம்மையாக க்ளீன் பண்ணிட்டீங்கம்மா, சூப்பர்மா. நீங்கள் இவர் அந்த சேரை போய் போட்டுட்டு வரேன்னு சொன்னார். இவ்வளோ நேரம் கழிச்சு இன்னும் வர காணமே. வந்துட்டேன், நீ நினச்ச உடனே வந்துட்டேன் பார்த்தியா? எப்போ நல்லா வீடு நல்லா சூப்பராக க்ளீன் பண்ணியிருக்கியே. தேங்க்ஸுங்க. அப்பா நாங்களும் தான் சேர்ந்து க்ளீன் பண்ணோம். சூப்பராக செல்லக்குட்டி, என்னோட பொண்ணுன்னா இப்படி தான் இருப்பாங்க. சரி, இவ்வளோ பிரச்சனை முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஏதாச்சும் ரிலாக்ஸிங்காக ஒரு இடத்துக்கு போகலாம். அதான் ஒரு இடம் சொல்கிறேன். நம்ம ஹோட்டல் போய் நல்லா சாப்பிட்டுட்டு வந்துடலாம். அது கொஞ்சம் ரிலாக்ஸிங்காக இருக்கும்ல. இப்போ தானே கையலுக்கு பேய் பிடிச்சி அதை ஓட்டி இருக்கிறோம்.
பேய் பிடிச்சி கையலுக்கு பேய் பிடிச்சதுனால அந்த பேயை ஓட்டி இருக்கிறோம். இப்போ தான் வீடு மாதிரி இருக்குது. அதனால தான் ரிலாக்ஸிங்காக நம்ம ஹோட்டல் போயிட்டு வந்துடலாம். அதனால தான் சொல்கிறேன். ஓ, ஹோட்டல் போகலாங்க. ஐ